திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சை மட்டும்தான் பேசினாங்க. ஆக்கப்பூர்வமாக சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை பத்தி எங்கேயுமே பேசல. இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்றேன்னா சென்சஸ் நம்பர் நம்ம கையில் இல்லை, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருந்து 31க்கு வந்துடும், 8 குறைஞ்சிடும். அதே போல கேரளா 20 இருந்து 12க்கு வந்துடும். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில். ஆனா நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணல என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமா வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 543 சீட் அப்படியே ஒன்தாடா நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய 543 அப்படியே 33% பிரிக்க முடியாது, அப்படியே பிரிக்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு எல்லா கட்சிகளோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் போட்டு சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து நிறைய அமைப்புகளோடு பேசி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய சிறப்பு கூட்டத்தில் பேசினாங்க. எப்படி இதை கொண்டு வந்தோம்? இன்னைக்கு நாம் கொண்டு வருவது யாருக்கும் பிரச்சனை இல்லாம சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? 543 லோக்சபா எம்பிக்கள், அதை இன்னைக்கு நம்ம கிட்ட பில் கிடையாது. நம்ம எல்லோருமே பேசுவது 50% அதை உயர்த்தணும் அப்படின்னா 816 எம்பிக்கள், 816 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், அதுல 33% இடஒதுக்கீடு. இதுல ஆக்கப்பூர்வமாக எல்லோரையும் எடுத்துட்டு போகணும்னு பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆக்கப்பூர்வமாக இதை பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்னைக்கு நிறைய பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது யாருக்கும் எதிரானது இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில நாம இடஒதுக்கீடு செஞ்சிருந்தோம்னா 39 இருந்து தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை 31க்கு வந்திருக்கும், 8 நாம் இழந்திருப்போம். அதற்கெல்லாம் மதிப்பளித்து தான் மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க செய்யல. நாங்க ஓவராலா இந்த பையை இன்க்ரீஸ் பண்றோம். ஓவராலா 543 இருந்து அதிகப்படுத்துகின்றோம். அதிகப்படுத்திய பின்பு அதுல 1/3 கொடுக்கிறோம். எப்படி அதிகப்படுத்துறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருந்து 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரளா 20 இருந்து 30 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாம எல்லோரையும் ஒரு மனதோடு ஒரு நேர்கோட்டு பாதையில